நம் எதிரிகளின் ரத்தத்தை நாம் கை நினைக்கலைன்னா நம்ம தமிழங்களே இல்லை. அதை நல்லா கவனிச்சுக்கணும். பல தடவை அடி வாங்கியிருக்கிற, அதில் ரொம்ப அடி. அந்த காயத்தோட அம்மா பார்க்க போகும்போது தள்ளாடி தள்ளாடி கால் வலியோடு நடந்து வரும்போது நான் திருமணமாகி அழுகிறார்கள் அம்மா பதுசி அவர்கள். நீ பல ஆண்டு குழந்தை பிறக்காம பல கோயில்கள் வேண்டாத தெய்வங்களை கும்பிடாத சாமிகளுக்கு அப்படி பிறந்தவன் நீ. நாள் முளை வேட்டி கலந்து விழுந்துடாம வியாபாரிகள் கட்டுற ஒரு பெல்ட், அதில் 3 அடுக்கு இருக்குது. ஒரு அடுக்கு சுருள் கட்டி, அந்த கட்டி ஒரு அடுக்கில் கையெறி குண்டு, ஒன்றில் காசு. ஆனால் பிரித்து படிக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னோட அரசியல் போர் புரிஞ்சிருக்கேன், அதனால என்னை தூக்கில் போடக்கூடாது, எனக்கு துப்பாக்கி வச்சு சுட்டு கொள்ளணும், இல்லை பீரைக்கு வச்சு குண்டை வச்சு வச்சு சுட்டு என் நெஞ்சை பிளந்து கொள்ளணுன்றான். மற்ற இனங்களெல்லாம் வந்து குடியேறியவர்கள். நீங்கள் தானே சொல்லி அமெரிக்கா பெரிய நாடு. அந்த நாட்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் ஆய்வு கட்டுரைகளை நிறுவிருக்காங்க. ஈரோடு அந்த பெருந்துறை பகுதியில் போகிற போது ஒரு இடத்துல தங்கி இருக்கோம் நான் எங்கள் அப்பா. அப்போ ஒருவர் வருகிறார். நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா வீரப்பனார் அவருடைய புகைப்படங்களை காட்டி, நான் காட்டுக்குள்ளே போய் வீரப்பனாரை சந்தித்தேன், இந்த படங்கள் அவரோட பேசினேன், அவரை பற்றி செய்திகள்லாம் சொல்லுகிறார். அப்போ அது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்லை பெருசாக. அந்த படங்களை பற்றி சொல்கிறார், நம்ம நிறைய தகவல்களை கொடுத்தார். அப்போ சரியா பேசுவோம், அது குறித்து பேசுவோம். நான் பிற்காலத்தில் அது நக்கீரனில் தொடராக வருகிறது. வீரப்பனை பற்றி தேடல், தெரிதல், புரிதல் எல்லாம் வருது. அந்த வேலையை செய்த அவர் தான், என் அன்பு சகோதரர் தான் இந்த சிவசுப்பிரமணியம். காட்டுக்குள் இருந்தும் மக்களுக்கு வீரப்பனை கொண்டு வந்தவர். இப்போது நாட்டுக்குள் இருந்த எங்கள் அண்ணன் பெரியவர் தமிழரசனை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒரு வரலாற்றில் பெரிய பணி. நான் நம்ம பாரம்பரிய நெல் வகைகளை தொலைத்து விட்டோம். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விதை நெல்லுக்கு சமம் என்று புரட்சி பாவலர் சொல்கிறார். அதில் என் தம்பி கௌதமன் கூட குறிப்பிட்டார், இது ஒரு ஆகச்சிறந்த வீரியமிக்க விதை நெல். இது நெல் ஜெயராமன் அவர்கள் 500க்கும் மேற்பட்ட நம் பாரம்பரிய விதைகளை ஒருவராக தேடி சென்று சேமித்தது போல என் அன்பு சகோதரன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் பெரியவர் தமிழரசனை பற்றிய செய்திகளை ஒருவராக தேடி சென்று ஒவ்வொருவராக சந்தித்து சேமித்திருக்கிறார் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை. அதில் என்னுடைய சகோதரன் பாலா அவர்கள், அது வழக்கறிஞர் பாலு, என் தம்பி கௌதம்னு சொன்னது போல மாற்று கருத்து, ஒருவரால் இவ்வளவு பெரிய பணியை செய்த முடிந்திருக்கிறது. அதுக்கு பாராட்டணும், அதுக்கு நம்ம பாராட்டணும். அப்போ நீங்கள் இப்போ ஜான் எஃப் கென்னடி கொல்லப்பட்ட போது ஒருத்தர் படம் எடுத்தார், இப்படி சுட்டார் என்று, அதுவும் ஓடிச்சு. அப்புறம் இன்னொருத்தர் அப்படி இல்லை இப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார், அதுவும் ஓடிச்சு. இப்போ நம்முடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களுடைய முழு வரலாறு யார் கையிலையாவது நூலாக இருக்கா? இல்லை. ஆனால் வரலாறு இல்லாமல் இருக்கா? 100 வரலாற்று புத்தகங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவர் ஒரு போக்கில் எழுதியிருக்கிறார். முழுமையான வரலாற்று ஆவணம் யாருக்கும் இன்னைக்கு இல்லை. இந்த காரணம், வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். எங்கள் அண்ணனுடைய வரலாறு, பெரியவர் வரலாறே பெரியவரே எழுதினாதான். அவங்கவுங்க கேள்வி செய்தி வெளிச்செய்தி. ஆனாலும் இது வரலாற்றில் அரிய பணி, பாராட்டத்தக்க பணி. இப்போ எங்கள் அண்ணன் எப்படி கொல்லப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, இப்படி எழுதுங்க. இப்படி கொல்லப்பட்டு அதையும் எழுதுங்க. எல்லாத்தையும் படிக்கிறோம், எது சரியோ. ஆனால் ஒன்று உண்மை, பெரியவர் என்று நம்மோடு இல்லை, அவர் விட்டு சென்ற பணிகள் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கு, நம்மோடு இருக்கு. அதை தான் சேகுவாரா சொல்றான். ஒருவர் மரணித்து போனதாலேயே அவர் கொண்டிருந்த நோக்கமும் முன்வைத்த முழக்கமும் மரணித்து போவது இல்லை என்று. அது அப்படியே தான் இருக்கு. அது இருக்கிறனால தான் இவ்வளவு காலம் கழிச்சு இவ்வளவு பேர். அன்னைக்கு பெரியவரை பிடிக்கணும் கொல்லணும்னு நினைச்ச காவல்துறை நினைச்சிருக்காது, இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடுவான்ட்டு. அது நடக்குது. அதனால அதில் மாற்று கருத்து இருக்குது. அதுக்காக இப்போ வருந்திக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு இதுதான் நடந்ததுன்னா அதை சொல்லுங்கள், அதை கேட்குறோம். ஆனால் இது சிவசுப்பிரமணியத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த பணியை செய்வதற்கு அவருக்கு முன்பு இங்கே யாரும் இல்லை என்பதை ஒத்துக்கணும். எங்கள் ஐயா சோழ நம்பியார் சொல்கிறார், நான் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கேன், வரலை, தெரியல. இப்போ வரும்போது அங்கே நூல் விற்று கொண்டு இருந்தார், அவரை பார்த்தேன். அண்ணனை பற்றி, தமிழரசனை பற்றி ஒரு புத்தகம். இது என்னன்னு கேட்டேன். பல அறிஞர்கள் சொன்ன கட்டுரை தகவல்கள்ன்றாங்க. அப்படிதான் தொகுப்பு இருக்குது. அதனால ஏன்னா வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் இது 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 குறித்து பெரியவர் குறித்தான தேடலுக்கு ஒரு வழிவகுக்கட்டும். உண்மையான செய்திகளை கொண்டு வாருங்கள், படிப்போம், தெரிஞ்சுக்கிடுவோம். இதுக்கு போய் இது தவறான வரலாறு, இது தேவையில்லாமல், அவருக்கு அப்படிலாம் ஒன்றும் நோக்கம் இல்லை. தமிழரசனை மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிற உயர்ந்த எண்ணமும் நோக்கமும் இருக்கு. அதை நீங்கள் பாராட்டணும். இங்கே பேசிய என்னுடைய அன்பு மருமகள் கவிதா அவர்கள்
நம்முடைய அம்மா, இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அது அண்ணன் தமிழரசன் அவர்கள் தென்னார்காடு மாவட்டம் அந்த மதகளி மாணிக்கம் அந்த ஊர்ல ஐயா துரைச்சாமி, இங்கே சேங்கொண்ட மறியில் இருக்கிற பொன்பரப்பியில் பிறந்த அம்மா பதுவுசி அம்மாள், இவர்கள் இருவருக்கும் 1945 ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கிறார். இதுல நீங்க பார்க்கணும், தமிழரசன் தமிழ் தேசியத்தினுடைய முன்னத்தி ஏறாக தமிழ் தேசிய விடுதலை பேரொழியாக இன்னைக்கு தெரியுது. ஆனால் அவருக்கு முன்பு ஒருத்தர், அவருக்கு தமிழரசன் என்று பெயர் வைத்த துரைசாமியை நீங்க மறக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அவருக்கு பிறகு ஒரு மகள், என்னுடைய மருமகளுடைய தாயார் அன்பழகி, பேர் வச்சிருக்காரு பாருங்க. இன்னைக்கு என்ன பேர் வைக்கிறோம்னே தெரியாம விதுசா கதுசா எதையோ பேர் வச்சுட்டு அலையும் போது, அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மகன் தமிழரசன் அன்பழகி என்று பெயர் வைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய, அவர் தான் உண்மையிலேயே தமிழ் தேசிய விடுதலையின் முன்னத்தி ஏர். அதை கவனிச்சுக்கணும். அப்புறம் பதுசு அம்மா உங்களுக்கு தெரியும். எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் அரியலூரில் தங்கை செங்கோடியின் நினைவு கூட்டத்தை நடத்தும் போது அந்த கூட்டத்திற்கு வந்து சிறப்பு செய்தவர் அம்மா. மழை பெய்த போது நான் அம்மாவுக்கு கொடை பிடிச்சேன், இல்லை நானே பிடிச்சிக்கிறேன்னு பிடிச்ச அந்த தாய். அதில் என்னுடைய மருமகள் சொல்கிறாங்க, அம்மா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பலமுறை பெரியவர் சிறைப்பட்டு இருந்தபோது ஒரு தடவை கடுமையாக, எப்பவும் சிறைப்பட்டா என்ன நடக்கும்னு தெரியும், தம்பி அடி வாங்கினவன் தான், அது எங்கள் அப்பாவோட பல தடவை அடி வாங்கியிருக்கிறா. அதில் ரொம்ப அடி. அந்த காயத்தோட அம்மா பார்க்க போகும்போது தள்ளாடி தள்ளாடி கால் வலியோ நடந்து வரும்போது வந்து நான் வந்து திருமணமாகி அழுகிறார்கள் அம்மா பதுசி அவர்கள். நீ வந்து பல ஆண்டு குழந்தை பிறக்காம பல கோயில்கள், வேண்டாத தெய்வமில்லை கும்பிடாத சாமியில் அப்படி பிறந்தவன் நீ, என் மகனை, இந்த தவமிருந்து பெற்ற என் மகனை இப்படி காயங்களோடு இப்படி இந்த நிலையில் பார்க்கவா நான் அவ்வளவு வர வேண்டி உன்னை பெற்றேன் என்று சொல்லும்போது அவர் சொன்ன பதில், அவர் பெரியவர் சொன்ன பதில், அப்படி பிறந்தவன் அப்படின்னு, நீ பல வருஷம் வேண்டி வர இருந்து ஒரு மகன் பிறந்தான் என்று நினைச்சாதானே உனக்கு கஷ்டம் இருக்கும். அப்படி ஒரு மகன் பிறக்கவே இல்லை நினைச்சிட்டு போயிரு. அப்படி அந்த தாய் பதுசி அம்மாள் அவருடைய நினைவிடத்துக்கு கட்ட தெரியல உங்களுக்கு. உடற்கரையில் ஒவ்வொருத்தருக்கும் கடற்கரையில் 2 ஏக்கரில் சமாதி இருக்கு. அது மருமகளுக்கு சொல்லணும். நான் அம்மாவுக்கு சமாதி கட்டுவேன், பல பேருக்கு கட்டுவேன், அதில் என் அம்மாவுக்கு கட்டுவேன். வேலி என்ன வேலி போடுவோம், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம வேலி போடுவோம், அங்கே மதில் சுவரில் கோட்டையே கட்டுவோம், தமிழரசனுக்கு சிலை என்ன கோயிலே கட்டுவோம். நமக்கு ஒரு காலம் வரும், இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்தா அது சாதாரணமாக நடக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை, அது ஒரு இது இல்லை. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, அதில் உரிய நேரத்தில் உரியது நடக்கும். அப்போ தாத்தா கலியபெருமாள் கூட தான் இடம் இல்லை, சிலை இல்லை, பிரச்சனை இருக்குது, செய்வோம். இந்த வெறி கூட்டத்தில் பேசிட்டு கலைஞ்சு போகிறது மாதிரி இருக்கக்கூடாது. கூடி கலையும், கூடி பொழியும் மேகமாக இல்லாமல், கூடி கலையும் காகமாக இல்லாமல் கூடி பொழியும் மேகமாக தமிழ் பேரினம் மாறிட்டா அப்புறம் என்ன பெரும் வெள்ளமும் புயலும் தான், அது ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சிவசுப்பிரமணியம் அவர்கள் இதில் எடுத்துக்கிட்டு வர செய்தி மேலோட்டமாக ஒரு கற்பனையில் எழுதலை. ஒவ்வொருத்தரும் பெரியவரோட வாழ்ந்தவர்கள், அவர்களும் வாழ்ந்தவர்கள், இப்போது வாழ்ந்தவர்கள் இப்போது இருப்பவர்களுடைய கருத்துக்களை தான், அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். என்னுடைய அன்பு சகோதரர் பாலவர்கள் சொன்னது மாதிரி சில கருத்துக்களை தவிர்த்திருக்கலாம் என்று தோணும், சேர்த்திருக்கலாம் என்று தோணும். எழுதி முடித்து விட்ட பிறகு, ஒரு படத்தை எடுத்துட்ட பிறகு இந்த காட்சி இப்படி வச்சிருக்கலாம்னு தோணும், இது இப்படி செய்திருக்கலாம்னு தோணும். முதலாக ஒருத்தனுக்கு தோணுச்சு இல்லை, அது பாராட்டுக்குரியது. அதுக்கு சிவர் சுப்பிரமணியத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். வரலாற்றில் வீரப்பன் என்றாலும் தமிழரசன் என்றாலும் சிவசுப்பிரமணியத்தை மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். இதுல பெரியவர் என் தம்பி கௌதமன் சொன்னது மாதிரி எங்க அப்பா வடமலை அவர்கள் அண்ணனுக்கு பெரியவர். அவரை விட வயதில் பெரியவர்கள்லாம் பெரியவர் என்று அழைத்தார்கள். நம்முடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவரை விட சின்னவர்கள் எல்லாம் தம்பி என்று அழைத்தார்கள். என்னை விட பெரியவர்கள் எல்லாம் அண்ணன் என்று அழைப்பார்கள். இது ஒரு சுவை முரண். அது ஒரு அன்பின் நிகழ்ச்சியாக சொல்றது. பெரியவர்னா அவர் என்ன பெரியவர், அவர் வயசில் இல்லை, கொள்கையில் பெரியவர், கொண்ட நோக்கத்தில் பெரியவர், எடுத்த காரியத்தை முடிக்கிற போராட்டத்தில் பெரியவர். அதெல்லாம் பார்க்கும்போது அவர் தான் உண்மையிலே பெரியவர். என் தம்பி இது எப்படி பேர் வைக்கிறதுன்னு, பெரியவர் தான் எல்லாரும் கூப்பிட்ட பெரியவர்னே நூலுக்கு பேர்.
ஆனாலும் தமிழ் தேசிய விடுதலை பேரொளி என்பதில் யாருக்கும் மறுக்க முடியாது. அவருக்கு முன்னத்த விதை தலைவர் பிரபாகரனுக்கு முன்பு தமிழ் தேசிய விடுதலை ஆயுதமேந்திய புரட்சியின் மூலமே வெல்ல முடியும் என்ற இந்த முதல் சிந்தனையை உருவாக்கியவன் இந்த மண்ணிலே நம்முடைய தாத்தா கலியபெருமாள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது ஒவ்வொன்றா பேசுவோம். அதில் அவருக்கு அது இப்போ முதல்ல நம்ம இந்த நூல் சொல்வது அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட சூழலில் தமிழரசன் பிறக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இந்த குளத்துல நீ கீழ் சாதிக்காரன் குளிக்க கூடாது, இந்த கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாது, இந்த தெருவில் நடக்கூடாது, இவ்வளவு சாதி இருக்கத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனால் உன் நிழல் இதுல விழக்கூடாதுங்கிற இறுக்கம் இருந்த காலகட்டம், அப்படிப்பட்ட சமூகம் பின்னணி. நடந்து போகும்போது இந்த நிழல் இன்னொரு உயர் சாதிக்காரர் இப்படி போறாருன்னா என் நிழல் அவர் நிழல் மேல விழுந்துடக்கூடாது, அது தீண்டாமையாக கருதப்படுது. என்னுடைய நிழல் உயர் சாதிக்காரர்கள் வாழுகிற வீட்டின் சுவர் மீது விழுந்துடக்கூடாது. அப்ப எப்படிப்பட்ட சாதி இருக்கிற இடத்துல சாதிய ஒழிப்பே சமூக விடுதலைன்னு ஒரு புரட்சியாளன் தோன்றியிருக்கிறான் என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அவர் சொல்வது மது சாதி மத போதைதான் புரட்சியை ஒழிக்கிற கொடுமையான ஆயுதம்ங்கிறது. அது இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள தொடருதுங்கிறத நீங்க புரிய முடியும். தமிழரசன் யாரு? நம்ம எளிமையா என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இன்னொரு தலைமுறை பிடிச்சுக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய தண்டனையே என் தம்பி கௌதமனும் சிவசுப்பிரமணியம் அவர்களும் கொடுத்தாங்க. 2 நாள்ல 2 புத்தகத்தை கொடுத்து படின்னு விடிய விடிய படிச்சிருந்தேன். என் மனைவி வந்து இப்படி படிச்சிருந்தா நான் சொன்னேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிருப்பேன். அப்பவே அது சொல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி என்ன பண்ணியிருப்பேன், திருப்பி இங்கே தான் வந்திருப்பேன் அப்படின்னு. அது மாதிரி எங்கள் பாலுலாம் சொன்னார், நான் முழுக்க படிச்சிட்டேன்ட்டு. நான் அவரை பாராட்டுறேன். ஏன்னா அவர் வழக்கறிஞர் நிறைய படிக்கிறனால படிச்சிருப்பாரு. பத்தியெல்லாம் ஒரு பாகத்தை விட்டுட்டாரு. இதெல்லாம் ஒரு தண்டனை தான், அன்பு தண்டனை. நீ படி வந்து பேசு அப்படின்னு. அதுல என் தம்பி தங்கைகள் என் உயிர் உடன் பிறந்தார்கள். உங்கள் உயிரோடு கலந்து வாழ்கிற, உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் அன்பு உறவுகள் எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். தமிழரசன் அப்படின்னா முதல்ல அவர் வந்து இந்திய ஒருமைப்பாடு, இந்திய இறையாண்மை, ஒருங்கிணைந்த இந்தியா, இதுக்குள்ளதான் அவர் இருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் தத்துவம் தான். அதுக்கும் காரணம் அவரு. அப்போ வந்து அவருடைய அருமை நண்பர் ராகவன் சொல்றாரு, அவருடைய கூற்றாதான் இந்த நூல் பதிவு பண்ணிக்கிட்டே வருது. ஒவ்வொருத்தர் அவரா எழுதல. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ வந்து மொழி புரட்சியில தான் திமுக ஆட்சிக்கு வருது, இந்தி திணிப்புல. அப்போ மொழி பற்றுல மாணவர்கள் எல்லோரும் தன்னெழுச்சியா போராடுறாங்க, அதில் ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்தோன்னா 67 திமுக ஆட்சிக்கு வருது. அந்த காலகட்டத்தில் தான் இவங்கெல்லாம் கல்லூரிக்கு நுழையிறாங்க. அப்போ அந்த மொழி குறித்து இவங்க ஒன்றும் பெரிய அந்த மொழி போராட்டத்தில் இருந்தது விளைச்சல் ஒன்று இல்லை. அப்போ போய் அன்றைய முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்துல மாணவர்கள்லாம் போய் கேட்கும்போது, இந்த மொழி பிரச்சனையை எங்கிட்ட விட்டுட்டு நீங்க படிக்கிற வேலையை பாருங்கன்றாரு. அதுல இவர்களுக்கு விரக்தி வருது, ஒரு முழு நிறைவு வரல. இப்ப என்ன செய்யறதுன்னு வரும்போது இது குறித்து விவாதிக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி அது வரைக்கும் செஞ்ச ஊழல்லாம் அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நம் மொழி சிதைகிறத, அழிக்கிறத, திட்டமிட்டு ஒழிக்கிறத எப்படி ஏற்கிறது? அப்ப இவங்க சார்ந்து இருக்கிற இடதுசாரி இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் வந்து மொழி வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு கருவிதான் அப்படின்ட்டு. மொழி ஒவ்வொரு தேசியனத்தின் முகம், முகவரி, அடையாளம், ஒரு தேசியனத்தின் உரிமை, உயிர் என்பதை அவர்கள் ஏற்க தயாரா இல்ல. அந்த இடத்துல தான் இவர்களுக்கு கருத்து முரண் வருது. யோசிக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு புரட்சிகர அரசியலின் புயலாக சாரு மஜும்தார் வர்றாரு. அவர் வந்து அவர் வைக்கிற அவருடைய ஆவேச பேச்சுக்கள், அவர் முன்வைத்த கோட்பாடுகள் இவர்களை இழுக்குது. அப்ப இதுல உள்ள வந்துடுறாங்க. அவரு சொல்றாரு, அவர் முன்வைக்கிறது எதிரியின் ரத்தத்தை கை நனைக்கவில்லை என்றால் அவன் கம்யூனிஸ்டே இல்லைன்னு. அதை என் உயிர் தம்பி தங்கைகளுக்கு சொல்றேன், நம் எதிரிகளின் ரத்தத்தை நாம் கை நனைக்கலைன்னா நம்ம தமிழங்களே இல்லை. அதை நல்லா கவனிச்சுக்கணும். அதே கோட்பாடு தான். அந்த கோட்பாட்டை உள்வாங்கி தமிழரசனும் தோழர்களும் இந்த காலத்துல வர்றாங்க. அவரு யார் தமிழரசன் அப்படின்னு பார்த்தா, ஐயா தமிழ்வாணன் சொல்றாரு, அவர் படிக்கல, படிச்சுட்டு முழுமையடையில. அவரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அவர் படிச்சுட்டு இருக்கும்போது 6 மாத காலம் தான் இருக்குது. அது 6 மாத காலம் முழுமையா படிச்சிருந்தா அவர் சொல்றாரு, தமிழரசன் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வாழ்க்கை சுகமா நடத்தி இருக்கலாம். ஆனால் அதற்குள்ள இந்த போராட்ட களம் அவரை அழைக்குது. அது
இந்த மொழி பிரச்சனையிலும் தொடங்கும்போது, அங்கங்கே இருக்கிற சாதிய ஒடுக்குமுறைகள், உழைக்கும் மக்களினுடைய அவர்களுக்கு உரிய கூலி கிடைக்காத ஒடுக்குமுறை, அடக்குமுறை இதெல்லாம் அவர்களை பெரிய அளவில் பாதிக்குது. அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, இந்த மாரி ஒரு ஏற்கனவே இருக்கிற புரட்சிகர இயக்கங்களோடு இணைந்து வேலை செய்யலாம்ன்னு படிப்பை பாதியிலே விட்டு வந்துடுறார். ஆனால் தமிழரசன் அந்த 67ல மொழியை இவர் கண்டுக்கலாம் போகும்போது, 69ல கோவையில படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு தமிழ் வாழ்கன்னு ஒரு பதாகைக்கு வெள்ளை பேண்ட், வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு, ஆர்எஸ்புரத்தில் இருக்கிற தபால் நிலைய அருகில் போய் ஒற்றை பதாகையை பிடிச்சிட்டு ஒரே ஆள் தமிழ் வாழ்கன்னு போராட்டத்தை தொடங்குறார். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? தமிழரசன் தனி மனிதன் அல்ல, தனி மனிதன் அல்ல. அவரே ஒரு பேர் இயக்கம் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் யாரா அந்த பையன் உட்காந்து ஒரு ஆளா போராட்டி இருக்கான்னா, அங்கே கல்லூரிக்கு போகுது, கல்லூரி மாணவர்னா அவங்கெல்லாம் வந்து ஆளை பத்திரமா கொண்டாந்து சேர்க்குறாங்க. அதில் அவர் தோழர் சொல்றாரு, ஒன்னா ஒரே அறையெல்லாம் படுத்திருந்தோம், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா படிச்சிருந்தோம். தமிழரசை எங்ககிட்ட கூட சொல்லலை அப்படின்னா, அதான் இயக்கத்தை அவ்வளவு தூரம் கட்டி காத்த ரகசியம்னு. தன் உடன் படிக்கிற, படுக்கிற, சாப்பிடுற தோழன்னு கூட சொல்லல. அந்த தமிழரசன் அவருடைய ஊர் மதகளிர் மாணிக்கத்தில் பட்டுச்சாமின்னு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார், பெரியவர். அப்போ தமிழரசன் படிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அக்கா அன்பழகி, உறவினர்கள் எல்லாம் சொந்தக்காரங்களாம் அவருக்கு தின்பண்டங்கள், சாப்பாடு பாடலாம் செஞ்சுக்கிட்டு வரும்போது, வர்ற சாப்பாடை எல்லாம் அங்கே கூடி இருக்கிற பிள்ளைகள், அங்கே இருக்கிற உழைக்கும் மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு, அவர் கொண்டு வந்தது சுவையான சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு, அந்த பட்டுச்சாமி அவங்க வீட்டில் அங்கே இருக்கிற உறவுகள், அந்த மக்கள் செய்கிற பழைய சோறு, கஞ்சி இதை எடுத்து சாப்பிடுவார் தமிழரசன். அதுதான் தமிழரசன். இருக்கிறத மக்களுக்கு கொடுத்துட்டு என்ன இருக்குதோ, இது எங்கேருந்து வருதுன்னா, மலையாளப்பட்டினம் ஒரு கிராமத்தில் அரசியல் வகுப்படுத்தி கொண்டு இருக்கும்போது தன்னுடைய தோழர்களோட அவர் சாப்பாடு அங்கே இருக்கிற ஒரு சிற்றூரில் ஏற்பாடு ஆகுது. அது ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் வாழ்கிற இடம். அங்கேருந்து ஒரு தோழர் வந்து வாங்க சாப்பிடன்னு கூட்டி போகிறாரு. இவன் வந்து மாவை சொல்கிறாரு, மக்களோடு உழைங்க, மக்களோடு உண்ணுங்கள், மக்களோடு உறங்குங்கள்னு இந்த கோட்பாட்டை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு, அதில் மாவை சொல்லிட்டு அதிகாலையில் இருந்து அவர் முதல்ல குளத்துல குதிச்சு குளிக்கிறது வழக்கம். அதுபோல் இந்த கோட்பாட்டை சொன்னவொன்னே சாப்பிடப்போ சரி, இந்த தோழர்கள்லாம் வேகமாக போய் குளத்துல குளிக்க போனால், குளம் அப்படி இல்லை. குளம் ஒரு செஞ்சாந்து வனத்தில் ஒரு அழுக்காக இருக்குது, குட்டையாக இருக்குது. அங்கே எருமாடு குளிச்சுருக்கு, பன்னி குளிச்சுட்டு இருக்கு. இப்போ என்னன்னு தெரியல. அப்போ போயிட்டு யோசிக்கும்போது இந்த கோட்பாட்டை சொல்கிறாரு. மாவா சொல்லியிருக்காருல, மக்களோடு உழையுங்கள், மக்களோடு உண்ணுங்கள், மக்களோடு உறங்கள்னு. அதையே சொல்லிக்கிட்டு அது வந்து ஓடி போய் குளிக்கிறாங்க. புரட்சி ஓங்குகன்னு குளிச்சுட்டு வந்தால் சாப்பாடு வைக்கும்போது பார்த்தா சுண்டலி, அது மண்டையோடு இருக்குது. அது சாப்பாடு சுண்டலி மண்டையோடு எளிய சாப்பிட்றதே கடினம். மண்டையோடு இருந்தோன்னா அருவறுப்பட்டுக்கிட்டு சாப்பிடல. அப்போ சொல்கிறாரு, அவங்கெல்லாம் அந்த அண்ணன் சொல்லலை, தமிழரசன் சொல்ல அவரோட இந்த தோழர் சொல்கிறார். என்னதான் இருந்தாலும் என்னோட இந்த அந்த தோழர்கள் வந்து எல்லாம் நடுத்தர வர்க்கமாக இருந்தார்கள். ஒரு உடை உணவு முறையெல்லாம் கொஞ்சம் வர்க்க சிந்தனை கொண்டதாக இருந்தது. அப்போ தடுமாறினாங்க. திருப்பி இந்த இதை சொல்கிறார், மக்களோடு உண்ணுங்கள், மக்களோடு உழையுங்கள், மக்களோடு உண்ணுங்கள், மக்களோடு உறங்கள். மாவோ சொன்னதை நினைவில் வைங்க. உழைக்கும் மக்கள் தீபாவளி, பொங்கல் என்னைக்காவது பண்டிகை நேரம் தான் அரிசி சோறு சாப்பிடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம வர்றோம்னு நமக்காக சமைச்சு வச்சுருக்காங்க. சாப்பிடாம போனீங்கன்னா மனசு கஷ்டப்படுவாங்க, சாப்பிடுங்கன்னொன்னே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க, சாப்பிட வச்சுருக்காரு. அதில் என்னென்னா, சாப்பாடு ரொம்ப சுவையாக இருந்தவன தோழர்களாக திருப்பி திருப்பி கேட்டு சாப்பிட்டாங்கங்கிறதான் நிகழ்வு. இதுதான் தமிழரசன். நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. தமிழரசன் தமிழரசன் யாரு? தமிழரசன் எப்படின்னா, கருத்த ஒரு முகத்தில் ஒரு மறு, ஒரு கருத்த நிறம், கனிவான முகம், வேங்கையின் பார்வை. அது எழுதியிருக்காரு சிவசுப்பிரமணியம். அது அப்படி முழுமையான படங்கள் இல்லை. இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைமையெல்லாம் 1,00,000 ஃபோட்டோ இருக்கும், போஸ் கொடுத்து நம்ம வச்சிருக்கலாம். போராளிக்கு ஃபோட்டோ எடுக்க நேரம் இது. அப்போ அப்படி வர்றது. அப்போ அந்த செயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கிற குளங்களில் இருக்கிற அந்த செம்மண் படிந்த தண்ணியில் துவைக்கிறதுனால ஒரு அரைக்காவி நிறத்தில் வேட்டி சட்டை, அது ஏற்ப ஒரு துண்டு வச்சுட்டு சரியாக சீப்பு வச்சுத்தனம் தலைவார பழக்கம் இல்லை. அதனால ஒரு சுருளாக அடர்த்தியாக எண்ணெய் தேய்ச்சி சீவாதனால அது அப்படி இருக்கிற முடி, அந்த மாதிரி இருக்கிற ஒரு உருவம். வேட்டி 4 முளை வேட்டி கலந்து விழுந்துடாம இந்த வியாபாரிகள் கட்டுற ஒரு பெல்ட்டு. அதில் 3 அடுக்கு இருக்குது. ஒரு அடுக்கு சுருள் கத்தி, அந்த கத்தி ஒரு அடுக்கில் கையெறி குண்டு, ஒன்றில் காசு. இது தமிழரசன். பிறகு இந்த காலில் செருப்பு, சில நேரம் ரப்பர் செருப்பு, அந்த செருப்பும் இருக்காது.
எப்படி பார்த்தாலும் நடந்து 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 கால் எல்லாம் கண்டக்காலெல்லாம் செம்மண் புழுதி படிஞ்ச கால்கள். ஆனா கையில ஒரு சாக்கு பை. சில நேரம் அந்த தம்பி கௌதமன் சொன்ன மாரி இதெல்லாம் மனிதன் ஏறி ஓட்டுற சைக்கிளாங்கிற அளவுக்கு ஒரு சைக்கிள்ல அந்த பின்பக்கம் கேரியர்ல அந்த வச்சுக்கிட்டு வர்ற ஒரு இதுதான் அ அ தமிழரசனுங்கிறது. இவ்வளவு எளிய அடையாளம் தான் தமிழரசனுக்கு. தமிழரசனை பற்றி அவருடைய நண்பர் எம்.ஏ. கோதண்டராமன் சொல்றாரு. கோதண்டம் அரசனை அடிச்சே கொல்லுவான், சாமியார்கள் பட்டினி போட்டே கொல்லுவாங்க, தமிழரசன் நம்மளை நடக்க வச்சே கொல்லுவான் அப்படின்ட்டு இதுதான் அவருடைய சுருக்கம். இப்போ நீங்க ஏ.எம். கோதண்டராமன் தமிழரசன்ங்கிறது வழியில நடந்து போகும்போது ஒரு முள்ளு கிடந்தா முன்னாடி போறவர் வழியில முள்ளு கிடக்கு பார்த்துவாங்க. இது ஒருத்தர். இன்னொருத்தர் அந்த காலால எத்தி ஓரத்துக்கு தள்ளி விடுவார், மற்றவர்கள் காலில் குத்திடக்கூடாதுன்னு. இது ஒருத்தர். இன்னொருத்தர் அதை எடுத்து அப்படி ரோட்டு சாலையின் ஓரத்தில் போடுவார், அவர் ஒருத்தர். இன்னொருத்தர் அதை எடுத்து இந்த முள் யார் காலையும் குத்தாம அப்படியே கிடந்து மக்கி போகிற ஒரு குழியில் தூக்கி போட்டுட்டு போவார். அதில் அவர் சொல்றாரு, ஒரு முள்ளு தான் 4 பேர், ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வை. இந்த கடைசியாக ஒருத்தர் வந்து அந்த முள் யார் கல்லையும் படாமல் யார் காலையும் படாமல் மக்கி போகிற ஒரு குழியில் தூக்கி போட்டார்ல, அதுதான் தமிழரசன் அப்படின்னு. அந்த அந்த அதுதான் தமிழரசன். அதை நீங்கள் எடுத்துக்கணும். சிறையில் இருக்கும்போது கைது பண்ணி கொண்டு இருக்கும்போது இந்த காவலுக்கு நிற்கிற அதிகாரிகள் இப்போ வரைக்கும் தான், இப்போ வரைக்கும் இவ்வளோ காலம் கழிச்சு அண்ணனுக்கு மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் அப்படியே நிற்பாங்க. வேறப்பா ஏதோ செஞ்சு வச்ச சிலை மாதிரி. இவர் நம்மால் பார்த்து, எதுக்கு இவ்வளோ வேறப்பா நிற்கிறீங்க, எதுக்கு நிற்கிறீங்க? சரி, உங்கள் மேலதிகாரி தான் மதிக்கிறோன்னா, இல்லை உங்கள் அம்மா அப்பாவை அந்த மேலதிகாரி மதிப்பானா? உங்களுக்கு கீழே இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்களை, ஏழை எளிய மக்களை நீங்கள் ஏதாவது மதிப்பு கொடுத்துருக்கீங்களா? வேட்டி சட்டை வெள்ளையா கட்டி பேண்ட் சட்டை போட்டவரை விசாரிக்கிற மாதிரியா இந்த ஏழை எளிய மக்களை நீங்கள் காவல் நிலையத்திலிருந்து விசாரிக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறதுக்காக சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவெல்லாம் போராடி உங்களுக்கு இந்த இதை வாங்கி கொடுத்தாங்க வேலையை. அவங்களுடைய உழைப்பு, எங்களை மாதிரி எண்ணற்றவர்களுடைய உயிர் தியாகம் தான் உங்களுக்கு இந்த சீருடையை பெற்று கொடுத்துருக்கு. அதெல்லாம் இந்த நீங்கள் வாங்குற சம்பளம் உழைக்கும் மக்களுடைய காசு, ஏழை எளிய மக்களின் உழைப்பு. உங்களுக்கு அதிகாரம் பண்ணுற மேலதிகாரிகள் சம்பளமும் எங்கள் காசு தான். அதையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் உண்மையிலே வேலை உழைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும், அவங்களுக்கு தான் சேவை செய்யணும். நீங்கள் அதிகாரிகளுக்கு கையெட்டிக்கிட்டு நிற்கிறீங்க, அடிமையாக இருக்கீங்களே, இதில் விறப்பு வேற அப்படின்னு பேசுகிறப்படி. அதை கேட்டால் சரி என்னடா ரொம்ப கேவலமாக இருக்கு பிறகுன்னு கொஞ்சம் இது பண்ணுறாரு. அப்போ நீங்கள் வந்து சட்டத்திற்கு முன்பு எல்லாம் சமம்ங்கிறீங்க. நீங்கள் போலி அரசியல், போலி சுதந்திரம், இது அப்படி இருக்கா? இங்கே ஜனநாயகங்கிறது இருக்கா? சட்டத்திற்கு முன் எல்லோரும் சமம்ங்கிற அப்படி இருக்கா? அப்படிப்பட்ட அதிகாரம் நிறுவப்பட்டிருக்கா? அப்படிப்பட்ட ஜனநாயகம் இருக்கா? அது இல்லை. எல்லாருக்கும் சம அளவு உணவு கிடைக்குதா? பாதுகாப்பான வாழ்க்கை இருக்கா? அது கிடைக்கணும்னு தான் நாங்கள் போராடுறோம். இதுதான் தமிழரசனுடைய கொள்கை, கோட்பாடு. நீங்கள் முழுக்கப்பட்டு படிச்சுருக்க நேரம் இருக்கோ இல்லையோ, இது தமிழரசன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே. நீங்கள் தமிழரசை வெடிகுண்டு வீசுறா, கொள்ளையடிச்சா, சுட்டுட்டான், இப்படித்தான் நம்ம முன்னோர்கள். இங்கே இந்தியம் வேறு ஆரியம் வேறு இல்லை. இந்தியம் திராவிடம் ரெண்டும் தமிழ் இனத்திற்கு, தமிழ் தேசிய அரசியலுக்கு நேர் எதிரானது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படின்னா, இங்கே கலியபெருமாளை பேசுனீங்கன்னா அவர் பயங்கரவாதி, அவர் மரண தண்டனை கைதி. எனக்கு தெரிஞ்சு தூக்குக்கு முன்னாடி நிற்கும்போது நமது மரபை பாருங்க. பகத்சிங் அவன் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விடுதலை. ஆனால் கடிதம் வருது, பிரிட்டிஷ் ஆளுநருக்கு கடிதம் வருது, பிரித்து பார்க்குறார். பகத்சிங் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டான்னு தான் நினைக்கிறார். ஆனால் பிரித்து படிக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னோட அரசியல் போர் புரிஞ்சிருக்கேன், அதனால என்னை தூக்கில் போடக்கூடாது, எனக்கு துப்பாக்கி வச்சு சுட்டு கொல்லணும், இல்லை பீரைக்கு வச்சு குண்டை வச்சு வச்சு சுட்டு என் நெஞ்சை பிளந்து கொல்லணுன்றான். அதில் அந்த ஆளுநர் பயந்துறான். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மரணத்திலிருந்து தப்பிக்க அந்த வீரன் தயாரா இல்லை. அதுக்கு முன்னாடி நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை மரண கயிற்றை எடுத்துக்கிட்டு வாரான். வெள்ளக்கார அதிகாரி டக்குன்னு பறிச்சு கழுத்தில் மாட்டிக்கிறார். கழுத்தில் மாட்டிக்கிட்டு தள்ளி விடுறாரு, போட நீ எதிரிடா, எனக்கு மரணத்தை கூட பரிசா தந்தாயின்னு வரலாறுல வந்துடக்கூடாதுடா அப்படின்னு. அவனுடைய வாரிசு மருது பாண்டியர் பெரியவர் இப்படி முட்டிக்கால் போட்டு எல்லாரும் முட்டிக்கால் போட்டு நிறுத்திட்டான். தூக்கில் போட போகிறான். 7 வயசு பையன் பக்கத்தில் இருக்கான். அவர் கேட்குற, டேய் நான் உடைய எடுத்து சண்டை செஞ்சேன் போடுறேன், இந்த 7 வயசு பையன் என்னடா செஞ்சா அப்படின்னு. 7 வயசு பையனு கூட பயப்படுற நீ கோழைடா, இவனை உயிரோட விட்டா கூட உனக்கு ஆபத்துன்னு நினைக்கிறல்ல அந்த வீரன். இப்படி ஒவ்வொருத்தரா பாருங்க. கடைசியா நம்ம தாத்தா கலியபெருமாள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விடுறேங்கிறான். மன்னிப்பு கேட்டு நான் மரணத்தை கடந்து வாழணுங்கிறேன்னா அப்படி நான் செத்தே போறேன்னு நிற்கிறேன். அப்படி அது தமிழன் பரம்பரை. ஏன்னா
தமிழனுக்கு மரணத்தை விட மானம்தான் பெரிது என்ற அந்த அறம், அந்த வீரம், அதுதான் முக்கியம். அந்த மாதிரி இதுல இந்த முன்னோர்களில பார்க்கும்போது நீங்க கலிய பெருமாள், தமிழரசன், வீரப்பன், பிரபாகரன், இந்த வரிசையில பாத்தீங்கன்னா எங்கெங்கு தமிழனுடைய வீரம் தலை தூக்குதோ, எழும்புதோ, அதை எல்லாம் பயங்கரவாதம், தீவிரவாதம், பிரிவினவாதம் என்று பழி சுமத்தி அடக்கி ஒடுக்கி அழிக்க வேண்டிய அவசியம் இந்த ஆட்சியாளர்களுக்கு. ஏன் என்றால் வீரம் தமிழர்களின் எழுச்சி குறியீடாக மாறி, வீரப்பன் என்றால் கைதட்டுறான், பிரபாகரன் என்றால் கைதட்டுறான், கலிய பெருமாள், தமிழரசன் என்றால் இளம் தலைமுறையில் எழுச்சி கொள்கிறார்கள். இந்த எழுச்சி தடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எழுச்சியுற்று ஒன்றாகிவிட்டால் திராவிடம், இந்தியம்லாம் இங்க செல்ல காசாயிடும். அதுக்கு பயப்படுறான். தமிழரசன் இந்திய பாதை, இந்த ஒருங்கிணைந்த இந்தியா, இதுக்குள்ள உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்களின் உரிமை, பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை, இதெல்லாம் இருக்கு. தமிழ் தேசிய விடுதலை, தமிழ் தேசியம் என்று வருவதற்கு காரணம் 1983 ஜூலை அங்க இலங்கை ஈழத்தில் நடந்த கலவரம். அந்த நூலகத்தை எரிச்சு அவங்க எடுத்த கலவரத்தில் அவர் அப்படியே போக்கு மாறிடுது. எப்படி மாறுது? என் போன்ற பிள்ளைகள், என்னுடைய அன்பு உடன் பிறந்தார் பால் அவர்கள் சொல்ற மாதிரி, இதுல இருக்க எல்லா பயிலும் திராவிடத்திலிருந்து வந்தவன் தான். எங்க கோஷ்டி முழுக்க. நீ இல்லையா? இவ கம்யூனிஸ்ட், எங்க அப்பா கம்யூனிஸ்ட், நீனு இல்லையா? இது எல்லாம் நாங்க பேசாத பெரியாரா அண்ணாவா? 15 ஆண்டுக்கு பல பேர் எல்லாம் போச்சு. கடைசியா எங்க அண்ணனை போய் பார்த்தவொன்னா, ஓஹோ நம்ம வேற பக்கம் திரும்பி போகணும் போல இருக்கு அப்படின்னா அப்பதான் தெரிஞ்சது. அது போல இனச்சாவு எப்படி எங்களை போன்ற பிள்ளைகளை திசை திருப்பிச்சோ, அப்படி அண்ணன் தமிழரசனை ஈழப்படுகொலை, அந்த கலவரம், அந்த 1983 ஜூலை படுகொலை மாத்திருது. அப்போது தாத்தா கலிய பெருமாள் அவர்கள் அதற்கு முன்பே தனித்தமிழ் ஈழம் தவிர அந்த மக்களுக்கு தீர்வில்லை என்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. பின்னாடி அண்ணன் சேர்ந்துடுறாரு. இப்ப நீ மருதாற்று பாலத்துல வெடிகுண்டு வச்சது அண்ணன் தமிழரசன், தாத்தா கலிய பெருமாளுக்கு தெரியாம எதுவும் செய்யல. அவர் சொன்னதை பத்திரமா கவனமா செய்யுங்க, மக்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. அதுதான் அவரு. நீங்க வச்சுக்கிறீங்க, அவரு மூளைனா இவர் செயல், அப்படிதான் இயங்கியிருக்காங்க. அதுல சுருக்கமா சொல்ல வரும்போது அதுல ஐயா சோழன் நம்பியாரெல்லாம் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதுல அவர் சொல்றதுன்னா, கலிய பெருமாள், புலவர் கலிய பெருமாள் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு விடுதலை படை என்ற ஒன்றே உருவாயிருக்காது. அவர்தான் சிந்தனையின் விதை. அதை செயல்படுத்திய புரட்சியாளர் நம்முடைய பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்கள். அதுக்கு பிறகு பாருங்க, முதல் சுவரொட்டி மருதாற்று பாலம் வெடிச்சிருது. அந்த வெடிச்ச உடனே தேடி போறார் துர்க்காண்டி. அங்க ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கு, பெரிய 2 அடி நீளத்தில். இதில் தமிழீழ விடுதலையை இந்திய நாடு அங்கீகரிக்கணும், விடுதலை புலிகளை தமிழீழ தேசிய விடுதலை போராட்டமாக, விடுதலை போராளிகளாக அங்கீகரிக்கணுங்கிறது சுவரொட்டி. திருப்பி அவர் RS மாத்தூர்ல திருப்பி விரட்டி போறாரு, கண்டுபிடிக்க போறோன்னு துக்காண்டி போறாரு. போகும்போது அதிகாலையில பெண்கள்லாம் தண்ணி குடத்தை கொண்டு போற மாதிரி அந்த தண்ணி தொட்டியில் ஏதோ ஒட்டிருக்குது. அந்த இதை போய் பார்த்தா தேர்தல் பாதை, திருடர் பாதை, மக்கள் புரட்சி பாதை, மகத்தான பாதைன்னு எழுதி ஓட்டிருக்குது. இது 2 எழுத்தும் ஒரே எழுத்தா இருக்குன்னா எழுதுன ஆள் இங்கதான் இருக்காரு, நம்ம ஆள் தேடிக்கிட்டு இருக்காருன்னு அப்படிதான் அவரை தேடி தேடி போறாங்க. அப்ப இந்த ஒவ்வொன்றுமே பாருங்க, இந்த மண்ணில் தமிழருடைய தமிழ் தேசிய விடுதலை, சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து மக்களின் விடுதலை. இப்ப நீங்க எல்லாரும் ஒன்ன நீங்க புரிஞ்சுக்கணும், என் உடன் பிறந்தார்கள். தனிநாடு அப்படின்னு நீங்க தமிழரசன் தனிநாடு கேட்டவர், கலிய பெருமாள் தனிநாடு கேட்டவர், பிரபாகரன் அகன்ற தமிழீழம் கேட்டார். இப்ப நாங்கெல்லாம் தமிழ் தேசியம் பேசுறத செப்பரேட்டிஸ்ட், இன சாவனிஸ்ட், மொழி சாவனிஸ்ட், இன வெறியர்கள் இது அது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. அப்படி சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. ஏன்னா நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு நம்ம பிறந்தோம்ங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இல்ல. அதுல நமக்கு சரிதான் இவர்கள்லாம் பாசிஸ்டும் தான் சொல்லிக்க. ஆனால் ஒன்றை என்னிலும் இல்லை, என் தம்பி தங்கைகள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். நாங்கள் தனி நாடு கேட்கல. ஏன் கேட்கல? இந்த நாடே என்னது, அதை நீங்க நல்லா விளங்கின தம்பி. நாங்க தேங்காயை உடைச்சி சில்லு எடுத்து கடிக்கிற பயில்கள் நினைக்காத, மொத்த தேங்காயும் என்னது. இந்தியா எந்நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்பதை இனி வரும் தலைமுறையின முழக்கத்தை முன்வைக்கணும். பாரத நாடு பைந்தமிழர் நாடு, பகைவர் அனைவரும் ஓடுதான். இந்த நான் சொன்னா நீங்க கேட்க மாட்ட. உலகத்திலே ஆக பெரும் அறிஞன் ஒருத்தர் இருக்கான், 60,000 புத்தகம் படித்தவன். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம், தனி மனித நூலகம் இருந்தது. உலகிலே சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறேன் என்று ஆஸ்திரேலியாவில்
மார்பளவு சிலையை திறந்தார்கள். அந்த சிலையில் இருந்தவன் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். அந்த அறிவாசான் சொல்கிறார், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று ஜோதிபாசு மேற்கு வங்கத்தின் முதல்வர், ஆம் அம்பேத்கர் சொல்றதை நான் ஏற்கிறேன். இதை விட சான்று இவனுக்கு வேண்டியதில்லை. இந்தியா ஏன் நாடு? சும்மா வந்துகிட்டு இருந்த ஓரத்தில் நிறுத்திட்டா தனி நாடு தானே. என்னடே கோயில செதறாடி திங்கிற சின்ன பிள்ளை நினைச்சிருக்கியா நீ? நாடு என்னது? தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள். நீங்க தானே சொல்லி அமெரிக்கா பெரிய நாடு. அந்த நாட்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் ஆய்வு கட்டுரையில நீறிருக்காங்க. அது சும்மா வந்துட்டு நாங்க செப்பரேட்டிஸ்ட் கிப்பரேட்டிஸ்ட் எல்லாம் பேசக்கூடாது. நான் நாடு கேட்கல, நீ பிதிக்கு பிரசவிக்கிற. திருச்சியில வந்து வானூர்தி நிலையத்துல சமஸ்கிருதத்துல கல்வெட்டு வச்சுட்டு போயிருக்க. சமஸ்கிருதம் படிங்கிற படிச்சுட்டேன். எந்த கோயில மணியாட்ட விடுவ? எந்த கோயில மணியாட்ட விடுவ? எந்த கோயில மந்திரம் சொல்லி விடுவ? அது வேற, அது வேற தலைப்பு, அப்புறம் பேசுவோம். இப்ப இங்க வாங்க. நீங்க விடுதலை என்றவனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் கேட்ட தமிழ்நாடு விடுதலை, சரி, அதுல எத்தனை படிநிலை? பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற அந்த சமூக விடுதலை தேவைப்படுது. முதல் படி. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை இரண்டாவது படிநிலை. ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம் பெண்ணிய விடுதலை, சமத்துவம். அங்க பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம் பெண்ணிய விடுதலை. அதற்கு பிறகு பொருளாதார விடுதலை, ஒரு நாட்டின் மிக முக்கியம் பொருளாதார விடுதலை. அதற்கப்புறம் தான் கடைசி படிநிலை தான் அரசியல் விடுதலை. ஆனால் இத்தனையும் அடைந்த தலைவர் பிரபாகரனால் அரசியல் விடுதலை மட்டும் அடைய முடியல. உலக நாடுகள் தனித்தமிழீழ சோசலிச குடியரசு இது என்று அங்கீகரிக்கல, அவ்வளவுதான். மற்ற விடுதலை எல்லாம் அடைந்தார். அந்த விடுதலை தான் இங்க பாருங்க. ஈழ விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கும் போது இங்கே பெரியவர் தமிழரசன் அவர்கள் அதற்கிணையாக நாமும் தனித்தமிழ்நாடு கட்டு போராடுவோம். ஏன்? அப்ப அந்த போராட்டத்துக்கு இந்த போராட்டம் வலிமை சேர்க்கும். அப்படிதான் அந்த கொள்கை வைக்கிறார், முன் வைக்கிறார். நீ எங்களை என்ன பண்ற? இப்ப நீ எடுத்து பாரு. ஒரே நாடுங்கிற, சரி ஏற்கிறேன். ஒரே தேர்தலுங்கிற, சரி ஏற்கிறேன். ஒரே கல்விக் கொள்கை, சரி ஏற்கிறேன். ஒரே வரி சரங்கு சொரிங்கிற, ஏற்கிறேன். ஒரே ரேஷன் கார்டுங்கிற, ஏற்கிறேன். ஏண்டா காவிரியில் எனக்கு தண்ணி வரல? பதில் சொல்லு, பதில் சொல்லு. என்னோட பழுப்பு நிலக்கரி எல்லா பயிலுக்கும், என்னோட நரிமணம் பெட்ரோல் எல்லா பயிலுக்கும், என்னோட மீத்தன் ஈத்தன் எல்லாருக்கும், என்னுடைய அணு உலை வெடிச்சால் சாவு எனக்கு, மின்சாரம் எல்லாருக்கும். அது எப்படி? என் வளங்கள் எல்லாருக்கும் பொது. அவரவர் வளம் அவரவருக்கு. எப்படி? காவிரி நதிநீர் உரிமை கன்னடருக்கு, முல்லை பெரியாற்று உரிமை மலையாளிகளுக்கு, தமிழனுடைய எல்லாம் பொதுமை. அப்படின்னா என்னுடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் நீ இழிச்சவாத்தனம் நினைக்காத. இதுதான் தவறு. இறையாண்மையும் தேசிய ஒருமைப்பாடும் தேசப்பற்றும் தமிழனுக்கு மட்டுமா? எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் பேசினா தான் எதிரிக்கு புரியும். நீ என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் எதிரி தான் தீர்மானிக்கிறான். மாவோடைய கோட்பாடு எடுத்தான். மரம் அமைதியாகத்தான் இருக்க நினைக்குது, ஆனால் காற்று அதை இப்படி இருக்க விடுவதில்லை. நாங்க அமைதியாத்தான் இருக்க நினைக்கிறோம், ஆனா நீ விடுறதில்லை. 400 டிஎம்சி வந்த நேரத்துல காவிரியிலிருந்து தண்ணி வந்தது, இப்ப மறுக்குது. ஏன் மறுக்குது? என்னுடைய பழுப்பு நிலக்கரி எடுத்து என்ன ஆட்டம் போடுற? எங்களுடைய தாத்தா ஜம்பலிங்கம் சொந்த 500 ஏக்கரை கொடுத்தான். ஜம்பலிங்கம் இல்லையா, அவனுக்கு செலவைக்க சொல்லி போறான்னு வச்ச கீழே இந்தியில் எழுதி வச்சுட்டு போயிருக்க. என்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு தானே 6 நொடியில உடச்சு கீழே தள்ளிட்டு நான் மறுபடி கட்டி தமிழ் எழுதிக்கிறேன். எவ்வளவு நேரம் ஆயிரும்? இப்படிதான் என் மருமக வந்து பாட்டிக்கு வந்து இது வைக்கணும், மாமாவுக்கு செலவு வைக்கணும், கெஞ்ச விடுற. இதுக்காவது நம்ம வெள்ளணும் இந்த நாட்டுல, இதுக்காவது நம்ம வெள்ளணும். என்ன 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 பாருங்க. அப்ப எல்லாம் தமிழனுடைய இதெல்லாம் பொது. உலக மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம். நம்ம சொன்னதுதான் பிரதமர் பேசுறார். உலக மொழிகளின் இந்தியாவின் தொன்ம மொழி தமிழ். இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம். உலகின் முதன் மொழி தமிழ். எல்லாம் சொல்றீங்க. ஆனால் புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டடத்திலே இந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷிலே கல்வெட்டு இருக்கு. ஏன் என்னதும் தமிழ் மொழியில ஒரு கல்வெட்டு இல்லை?